போன்று வாழுங்கள். நீங்கள் கண்ணஹலா, ஒரு தேனியை போன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். தேனி இருக்கிறதே, அது நறுமணத்தை மணமான ஒரு பொருளை தான் அது சாப்பிடுகிறது. மணமான ஒரு பொருளை சாப்பிடுகிறது. அது கழித்தாலும், தன்னுடைய உபாதைகளை கழித்தாலும் நறுமணமானதையே, தையிபானதையே கழிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா, தேன்கிறது என்னது? அதனுடைய வயிற்றில் போய் வரக்கூடிய கழிவு தான். சாதாரணமாக பூவிலிருந்து வரக்கூடிய தேன் இருக்குது. அந்த தேன் மனுஷனுடைய உடலுக்கு நோய் நிவாரணத்தை ஷிஃபாவை தராது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஷிஃபா என்பது எப்படி? யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, தேனி சாப்பிட்டு அதனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து எல்லாம் கலப்படமாகி வெளியில் வரக்கூடிய அந்த தேன் இருக்கிறது, அதில் தான் ஷிஃபா இருக்கிறது. யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராப், அதனுடைய வயிற்றுலேருந்து வெளியில் வரணும். முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அதில் தான் மக்களுக்கு ஷிஃபா இருக்கிறது என்கின்றார் அல்லாஹ் தஆலா. ஆக சாப்பிடுவதும் மனமானது, அது கழித்தாலும் மனமானது. எதிலேயும் அது கீழே விழுந்தாலும், நாம் போய் ஒரு பொருள் விழுந்தால் அந்த பொருள் உடைஞ்சிடும். தேனி போய் ஒரு பொருளில் விழுந்தால் அந்த பொருளுக்கு எந்த சேதம் இருக்காது. இப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை இப்படி மனமானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பார்கள் மிகப்பெரிய சாலிஹீன்கள், முத்தகீன்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்று அதே போல் நேரத்தை வீணாக்குவது, சமூக வலைதளங்களில் விளையாட்டு, மனுஷனுடைய நேரத்தை சாப்பிடணும் அப்படின்னா மொபைலை தூக்கினா போதுமானது, நேரத்தை ஃபுல்லாக தின்றுவது. இவரோட கையும் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், நேரத்தை வீணாக்குவது மரணத்தை விட மோசமானது. இலாஹத்துல் வக்த் அஷத்து மினல் மௌத். ஒரு மனிதன் நேரத்தை வீணாக்குகிறான் என்று சொன்னால் அந்த நேரத்தை வீணடிப்பது மரணத்தை விட மோசமானது. காரணம் என்ன அப்படின்னா, மரணம் ஆயிட்டா, மரணத்தை தழுவி விட்டால், மரணம் வந்து விட்டால் இந்த துன்யாவை விட்டு மனுஷன் தப்பிச்சிருவான். துன்யாவுடைய தொடர்பை விட்டு தப்பித்து விடுவான். துன்யாவுடைய மோகங்கள், துன்யாவுடைய எல்லா விதமான பலாய், முசீபத், ஆபத்துகள் எல்லாவற்றையும் விடும் மரணம் அவனை காப்பாற்றிவிடும். ஆனால் வக்தை வீணடிப்பது, நேரத்தை வீணாக்குவது அவனை எந்த மாதிரி ஆபத்துக்கு கொண்டு போயிடும்னா, அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு அவனை தூரமாக்கிவிடும். அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் தீனை விட்டு அவனை தூரமாக்கிவிடும். எனவே தான் மௌத்து அதைவிட மோசமானது நேரத்தை வீணாக்குவது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நம்முடைய சிந்தனையில் ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய ஞாபகங்களை செய்திருக்கிறான். நேரம் என்பது எவ்வளோ பெரிய, அல்வக்து அஸ்மன் மின தஹப் என்று சொல்வார்கள். தங்கத்தை விட மிக விலை மதிப்பு மிக்கது நேரம். அந்த நேரங்களெல்லாம் இப்பொழுது சமூக வலைதளங்களிலேயும் வீணான விளையாட்டுகளின் கேளிக்கை நிகழ்ச்சிகளிலேயும் வீணடிக்கப்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 2 நிஅமத்துகள், அதில் மக்கள் மிகப்பெரிய கவனக்குறைவோடு அதை ஒரு பொருட்டாகவே கருதுறதில்லை, ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறாங்க. அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியம், ஓய்வு. ஆரோக்கியம் எப்பொழுது அதனுடைய மதிப்பு தெரிகிறது என்று சொன்னால், அது கெட்டு போனதுக்கு பின்னால் தான் ஆரோக்கியத்தினுடைய மதிப்பு தெரிகிறது. ஒரு மனிதனுடைய ஓய்வினுடைய மதிப்பு எப்பொழுது தெரிகிறது என்று சொன்னால், ஓய்வு அது முடிந்து அலுவல்கள் ஆரம்பித்த பின்னால் தான். ஓய்வை பயன்படுத்தியிருக்கலாம். எவ்வளவு நாம் ஓய்வாக இருந்தோம், எவ்வளோ பெரிய ஓய்வை எல்லாம் தந்திருந்தாங்க, அதை நம்ம பயன்படுத்த தவறிவிட்டோமே என்று ஒரு காலம் இருந்தது. பொருளாதாரத்தை பார்த்து, பகட்டுகளை பார்த்து, வசதி வாய்ப்புகளை பார்த்து, பட்டம் பதவிகளை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலைகள் எல்லாம் மாறி, ஆரோக்கியமானவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்குள்ள காலம் மாறி வருகிறது. அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை பேண வேண்டிய ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய ஆரோக்கியம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ சொன்னார்கள், 2 நிஅமத்துகள், மிகப்பெரிய அருள்கொடை, 2 அருள்கொடைகள். 2லேயும் மனிதர்கள் மிகப்பெரிய ஒரு கவனக்குறைவோடு இருக்கிறாங்க. அது ஒரு பொருட்டாகவே நினைக்காத அளவுக்கு அதை சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சிஹத் வல் ஃபராக், ஓய்வு நேரத்தை குர்ஆனோடு, ஹதீஸுகளோடு, மார்க்க விஷயங்களோடு, சஹாபாக்களுடைய வரலாறை படித்து தீனுடைய தொடர்பை நான் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கலாச்சாரம், எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலையும் நம்மை பாதிக்காது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்பதற்கு பல்வேறு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், பல்வேறு நிகழ்ச்சி, தாபியீன்கள், சாலிஹீன்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு பாடம். அல்லாஹ் தஆலா வழங்கும் நசீபை தந்தல் புரிவானாக. நிறைவு உறவினர்கள் யாவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வாழ்ந்து காட்டிய வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழி நின்று இருலகத்திலே வெற்றி பெற்றார்களே, அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததியும் கபூல் செய்தல் புரிவானாக என்ற நல்ல துஆக்களுடன் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹ் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.